பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அரசி இனி குமார் என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினா இந்த நிலமை தான் வரும் அப்படின்னு குமாருக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டி செஞ்ச எல்லாத்தையும் பார்த்த சக்திவேலுக்கு இங்கே அரசி மேலே கோபம் வருது, சந்தேகமும் வருது. இந்த அரசி என்னவோ குமாரை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா, ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் வேற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசி வந்ததுலேருந்து குமாரோட முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. உண்மையாகவே குமார் அரசி கழுத்தில் தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருந்தா இங்கே 2 பேரும் சந்தோஷமாலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் என்னவோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையை 2 பேரும் மறைக்கிற மாதிரில இருக்குது. குமார் அரசி கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்ததுனால பாண்டியன் குடும்பத்தில் உள்ள கோமதி அவங்க பசங்கன்னு எல்லாரையும் அவமானப்படுத்திட்டோன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு எப்பயும் போல் இங்கே சந்தேகத்தோடு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். மில்லுக்கு போயிட்டு வரும்போது முத்துவேல் இங்கே வீட்டுக்கு நிறைய பணத்தை கொண்டு வராரு. 40 லட்ச ரூபா பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முத்துவேல் சக்திவேல், குமார்னு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பணத்தை காமிச்சு சொல்கிறாரு, இது ஒரு முக்கியமான வேலையாக நமக்கு வந்த பணம். 45 லட்ச ரூபா இதில் இருக்குது. இதை வச்சு முதல்ல ஒரு இடத்த வாங்கி வைக்கணும். இந்த பணத்தை நம்ம ரொம்ப நாள் வீட்டில் வச்சுருக்க முடியாது அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே இதை கேட்டுட்டு சக்திவேலும், அண்ணே இந்த பணம் வீட்டில் இருந்தால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உடனே இந்த பணத்தை சீக்கிரமாக ஏதாவது ஒரு இடம் வாங்கியாவது செலவு செஞ்சிடணும்னு பார்க்குறேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ குமாருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் புரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக இந்த பணம் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அந்த சமயம் இங்கே பாண்டியன் வீட்டில் இருந்து முத்துவேல் வீட்டுக்கு போன இங்கே சுகன்யாவும் அவ்வளோ பணத்தையும் பார்த்த உடனே, இவ்வளோ பணமா, இவங்க வீட்டில் மட்டும் எப்படி தான் இம்புட்டு பணம் இருக்கோ தெரியல. இதுக்கு தான் இந்த பழனியை கல்யாணம் பண்ணேன். ஆனால் அந்த பாண்டியன் வீட்டில் மருமகளாக போனதுக்கப்புறமா இம்புட்டு பணத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இவங்க வீட்டில் நிறைய பணம் இருக்குது. பழனியும் நானும் இங்கேயே வந்துட்டா இந்த பணம் எங்களுக்கும் கிடைக்கும்ல அப்படின்னு பணத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுகன்யா. முதல்ல பழனிக்கிட்ட இங்கே எல்லாரும் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ வசதியாக இருக்காங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும். நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டா இந்த பணம் எங்களுக்கும் சொந்தம் தானே அப்படின்னு ஆசையாக பார்க்குறாங்க. இந்த பணம் எப்படி வந்தது, இந்த பணத்தால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதெல்லாம் தெரியாமல் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே சுகன்யா வந்ததை பார்த்துட்டு அப்பத்தாவும், என்ன சுகன்யா, கோமதி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, நீ சாப்பிட்டியா, என் பொண்ணு கோமதி இன்னுமா அந்த அரசி குமார் கல்யாணத்தை நினச்சிட்டு சாப்பிடாமையே இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதை ஏன் கேட்குறீங்க அத்தை, நம்ம அரசி என்னவோ கஷ்டப்படுற வீட்டுக்கு மருமகளாக போன மாதிரி இன்னும் எல்லாரும் சோகமாக தான் இருக்காங்க. அதுலேயும் கோமதி அத்தை பாண்டியன் மாமான்னு யாரும் சரியாக சாப்பிட்றது கூட இல்லை தெரியுமா. அரசி குமாரை தானே கல்யாணம் பண்ணியிருக்கா. என்ன இருந்தாலும் அவங்க வீடை விட இங்கே எல்லாரும் வசதியாக தானே இருக்கீங்க. அதை நினச்சி சந்தோஷப்படாமல் இருக்காங்க. உங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால ஏதோ உங்கள் குடும்பத்தை அவங்க ரொம்ப ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னும் பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறாங்க தெரியுமா. ஆனால் நீங்கள் எல்லாரும் அரசியை தலையில் தூக்கி வச்சுல கொண்டாடுறீங்க. இப்படிப்பட்ட வசதியான குடும்பத்தில் மருமகளாக வர இங்கே அரசி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அரசி ரொம்ப கோவமாக சுகன்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு, இவங்களுக்கு இந்த சொத்து மேலே உள்ள ஆசையில் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் சுகன்யாத்தையால் தான் எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வந்ததுன்னு மட்டும் இங்கே சொன்னேன், இவங்க நிலைமையே வேறு மாதிரி ஆயிரும். பேசுகிற வரைக்கும் பேசிட்டு போகட்டும் இந்த சுகன்யா அப்படின்னு அரசி ரொம்ப கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே வடிவு சொல்கிறாங்க, அதெல்லாம் சரியாயிரும், நாங்கள் அரசியை நல்லா பார்த்துப்போன்னு கோமதிக்கிட்ட நீ எடுத்து சொல்லணும் சுகன்யா. அது மட்டும் இல்லை, குமாரும் அரசியும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீ ஏன் தெளிவாக சொல்லிடு. இன்னும் கோமதியும் பாண்டியனும் எதுக்காக மன வேதனையோடு இருக்கணும். நீங்கள் ராஜியை நல்லா பார்த்துக்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்த அரசியை அதை விட நல்லா பார்த்துப்போன்னு நீ ஏன் சொல்லிடு சரியா அப்படின்ற மாதிரி வடிவு பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் இவங்க எல்லாரும் என்ன பேசினாலும் இங்கே சுகன்யாவோட கண்ணு அந்த பணத்து மேலேயே தான் இருக்குது. எம்புட்டு பணம் அப்படின்னு ரொம்ப அந்த பணத்தையே பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க சுகன்யா. இங்கே உடனே குமார்கிட்ட சக்திவேல் சொல்கிறாரு, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு நல்ல இடம் இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு ஏற்கனவே கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வைக்க ஒரு இடம் தேவைப்படுது. அதை வாங்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் பின்னாடி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குமார்கிட்ட பேசிட்டே சக்திவேல் அங்கே கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு வந்த சுகன்யா வந்த உடனே பழனி வீட்டுக்கு சாப்பிட வந்த உடனே இங்கே என்ன
இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு, அந்த பெரிய கடையில் நீங்கள் தான் கடை ஓனர் மாதிரி உட்காந்துட்டு வரீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்க, இப்போ உனக்கு என்ன வேணும், நீ எங்கேருந்து தான் வர அப்படின்னு கேட்க, உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன், அங்கே எல்லாரும் எம்பிட்டு வசதியாக வாழ்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வசதியாக வாழ்ந்துட்டு போகட்டும், நான் இப்போ தான் மச்சாங்கடையிலேருந்து வந்தேன், முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு பழனி சொல்கிறாரு. உடனே சுகன்யா முத்துவேல் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக கேட்டுட்டு வந்ததால் இங்கே பழனிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம், உங்கள் அண்ணன் வீட்டில் எல்லாரும் எவ்வளோ வசதியாக சந்தோஷமாக அம்புட்டு பணத்தோடு இருக்காங்கன்னு தெரியுமா, ஏதோ அவங்க பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், கணக்குலையே காமிக்காத பணத்தை உங்கள் அண்ணன் முத்துவேல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அந்த பணம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பெரிய இடம் வாங்க போகிறாங்களாம். ஆனால் நீங்கள் தான் உங்கள் மச்சான் கடை முக்கியம்னு இந்த கடையிலையே பொட்டலம் போட்டுட்ருக்கீங்க, ஒரு வருமானமும் கிடையாது, எனக்கு எதுவும் தேவைன்னா கூட வேறு யார்கிட்டையும் தான் பணத்தை கேட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது, நமக்கும் அந்த பணத்தில் பங்கு இருக்குல்லங்க, நீங்களும் நானும் உங்கள் அண்ணன் வீட்டில் இருந்திருந்தா நமக்கும் ஏதாவது பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருப்பாங்க, நல்லபடியாக நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையை பாருங்கள், இங்கே உங்கள் அக்கா உங்கள் மச்சான் எல்லாரும் அந்த அரசியை நினச்சி கண் கலங்கி உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கு சமைச்சு போட மட்டும்தாங்க எனக்கு நேரம் இருக்குது, நிம்மதியாக இருக்க கொஞ்சம் கூட இந்த வீட்டில் எனக்கு நேரமும் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அங்கே இருந்த பணத்தை பற்றி பழனிக்கிட்ட சொல்லிகிட்ருக்க, எனக்கு சாப்பாடு முக்கியம்னா உனக்கு சொத்து பணம்னு இதான் முக்கியம் சுகன்யா, அதனால் இப்படி பேசிகிட்ருக்க, எப்பயுமே எங்கள் அண்ணனுங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஆசைப்படுற ஆள் நான் இல்லை, உனக்கு இதெல்லாம் பார்த்து புதுசாக தெரியுது போல், நான் எங்கள் அக்கா கிட்டேயே சாப்பாடு எடுத்து வைக்க சொல்கிறேன், வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்ல வரதை கூட கவனிக்காமல் சாப்பிட கிளம்பிடுறாரு பழனி. இங்கே சுகன்யாவுக்கு கோபம் வருது, ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்துவேல் வீட்டில் கணக்கில் காமிக்காத பணம்லாம் இருக்கா, அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பெருசாக அங்கே இடம்லாம் வாங்க போகிறாங்களா, அங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருக்கும் தெரியாமல் மீனாவும் இந்த விஷயத்த பெரிய ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு நிறைய ஆஃபீஸரெல்லாம் உங்ககிட்ட என்னென்ன எவ்வளோ பணம் இருக்குது என்ன ஏதுன்ற எல்லா விவரமும் தெரியும், நீங்கள் கணக்கில் காமிக்காத பணம்லாம் வச்சுருக்கிறீங்கல்ல, அதை கொண்டு வந்து தரல அவ்வளவுதான்னு வீட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் அங்கே இங்கேன்னு இருக்கிற பணம் நகைன்னு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இங்கே இருந்த பணத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த பணம் எதுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்க, உடனே இங்கே சக்திவேலும் இல்லை இதை ஒரு இடம் வாங்கிறதுக்காக தான் வச்சுருக்கோம், நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, எல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்தோம், நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நாங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடியே விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பணத்தையும் எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் உங்கள் பணம் தான், இந்த பணத்துக்கு நீங்கள் கணக்கு வச்சுருக்கிறீங்களான்னு கேட்க, சக்திவேல் முத்துவேல் குமாருன்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் பேசுங்க, இந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லி பெரிய இடம் வாங்கணும்னு வச்சுருந்த 45 லட்ச ரூபா பணத்தையும் வந்த ஆஃபீஸர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மீனாதான்னு தெரியாமல் அவங்க எல்லாரும் ரொம்பவே மனசு வேதனையோட கோவத்தில் இருக்கும்போது உடனே இங்கே வீட்டுக்கு மருமகளாக வந்த அரசியை பார்த்து ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாரு சக்திவேல். இந்த குமாரோட மனைவி என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து வீட்டில் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை, இப்படி தான் வரக்கூடிய வருமானம் கூட இல்லாமல் போயிடுது, எல்லாம் அந்த பாண்டியன் வீட்டிலேருந்து வந்தால அந்த ஒரு நேரம்தான் நம்மளை இப்படி தலகுனிய வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே குமார் அரசியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கும்போது அரசி அப்படியே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. ஏற்கனவே சக்திவேலுக்கு நம்ம மேலே சந்தேகம், இதில் பணத்தை வேறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இது கணக்கில் காட்டாத பணம் தானே, போனால் போகுதுன்னு இல்லாமல் எம்பிட்டு கோவப்படுறாரு, என்னவோ நான் தான் இவங்களெல்லாம் வர வச்ச மாதிரி நினைக்கிறாரு அப்படின்னு அரசி கண் கலங்கிக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. இங்கே முத்துவேல் சொல்கிறாரு, எப்படியாவது இந்த பணத்தை வச்சு பெரிய ஒரு இடத்த வாங்கிடணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு இங்கே இந்த ஆஃபீஸர்லாம் வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு முத்துவேல் யோசிக்கிறாரு. இங்கே குமார் மெதுவாக சக்திவேலை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, அப்பா அரசியால் தான் நம்ம வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, அரசியை பேசாமல் பாண்டியன் வீட்டுக்கே அனுப்புனா என்ன, நம்ம வீட்டில் இருக்க அரசிக்கு தகுதியே இல்லைப்பா, எனக்கு அரசி கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் விரும்பி அரசி கழுத்தில் தாலி கட்டி அந்த அரசி இங்கே கூப்பிட்டு வந்த, இப்போ நம்ம குடும்ப நிலைமை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் அரசி தான், ஆனால் நாம் எப்படி இந்த வீட்டு மருமகளை வெளியில் அனுப்புறது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்பா
இந்த வீட்டு மருமகன்னு அரசி தான்ப்பா சொல்லிட்டு இருக்கா. நான் ஒன்றும் விரும்பி அவள் கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னு சொல்லும்போது, என்னடா மகனே என்ன சொல்கிறேன்னு கேட்க, உண்மைதான்ப்பா, நான் அந்த அரசி கழுத்தில் தாலி கட்டலை, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு நடந்த எல்லா உண்மையவும் சக்திவேல் கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட சக்திவேலும், என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீ தானே அரசியை கூப்பிட்டு போன, அப்புறம் எப்படி அந்த தாலி மட்டும் அரசி கழுத்தில் வந்ததுன்னு கேட்க, என்னை அவமானப்படுத்த தலகுனிய வைக்க இந்த வீட்டில் என் சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு அரசியே தாலியை கட்டிக்கிட்டு வந்துட்டாப்பா. எனக்கு வேற வழி தெரியல. அப்போ நான் இதெல்லாம் சொன்னால் வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அமைதியாக இருந்துட்டேன். நான் அரசி கழுத்தில் தாலி கட்டவும் இல்லை, அரசி எனக்கு மனைவியும் கிடையாதுப்பா. சொல்லப்போனால் கோவத்தில் அந்த அரசி என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறா. அவள் குடும்பத்தை அவமானப்படுத்தின என்னையும் உங்களையும் சும்மா விட மாட்டேன்னு கோவத்தில் தான்ப்பா மருமகளாகவே வந்திருக்கா. இன்னைக்கு பார்த்தீங்களா, அவளால் நம்ம வீட்டுக்கு பணமும் இல்லாமல் ஆயிடுச்சு. இவ கூட ஃபோன் பண்ணி ஆஃபீஸரெல்லாம் வர வச்சிருக்கலாம்ப்பா. எனக்கு அரசி மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, இவ்வளோ பெரிய உண்மையை ஏன்டா மறைச்ச, அப்போவே சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் யோசிக்கவே இல்லை இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாரு. உனக்கு உன் பெரியப்பா பெரிய இடத்துல வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாரு. நீ என்னவோ யார்கிட்டையும் சொல்லாமல் இப்படி அரசியை கூப்பிட்டு வந்துட்டேன்னு பாண்டியன் குடும்பம் தலை குனிஞ்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா எப்படியும் அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு நானே ஒரு பெரிய திட்டம் போடுறேன்ப்பா. இனி அரசியை நான் சும்மா விட மாட்டேன். உண்மையை அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அரசி கூட வாழ பிடிக்கலன்னு இந்த அரசியை பற்றின உண்மையை சொல்லி பாண்டியன் வீட்டுக்கே அனுப்புனாதான்ப்பா நிம்மதி. அதுக்கு அரசி வீட்டில் என்னுடைய பணத்தையும் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டான்னு பெருசாக ஒரு பொய் சொல்லி மாட்டி விட்டுற வேண்டிதான். வீட்டில் உள்ள பணத்தை அரசி எடுத்து அவ பையில் வச்சுக்கிட்டான்னு நாம் பொய் சொன்னால் பெரியப்பா நம்புவாங்க. பெரியப்பாவுக்கு தப்பு செஞ்சால் பிடிக்காது. இதை ஒரு காரணமாக வச்சு அரசியை எப்படியாவது அவமானப்படுத்தி இந்த பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க திட்டம் போட்டு தான் அரசியை இங்கே அனுப்பியிருக்காங்கன்னு எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான், நீ சொல்கிற உண்மையெல்லாம் என்னாலேயே நம்ப முடியல. என் அண்ணங்கிட்ட சொன்னால் உன்னையும் என்னையும் வெளுத்து வாங்கிடுவார். அப்புறம் இந்த சொத்தும் கிடைக்காது, பணமும் வராது. அதனால அரசி மேலே தப்பு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை செஞ்சு அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த உண்மையை இப்போ யார்கிட்டையும் சொல்லிடாத. நீ சொல்கிறது சரிதான், அதே மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. அரசி தன்னுடைய அப்பா அம்மாவையும் பார்க்க முடியல, யார்கிட்டையும் சரியாக பேசவும் முடியலன்னு முத்துவேல் வீட்டில் வெளியில் உட்காந்து தன்னுடைய வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் கோலம் போட்டுட்ருக்க ராஜி கவனிக்கிறாங்க. பாவம் அரசி எந்த தப்பும் செய்யலை. என் அண்ணன் குமார் எம்புட்டு பெரிய தப்பு பண்ணி அரசி வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டான். அதனால் கோமதியத்தை பாண்டியன் மாமான்னு அரசி மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அரசியை நினச்சி தினமும் அழுதுட்ருக்காங்க. ஆனால் அரசியை பற்றியும் குமாரை பற்றியும் என் அப்பா கிட்ட சொல்லி வைக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் குமாரால் அரசிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இன்றைக்கி காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி மில்லில் போய் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு அரசிக்காக ராஜி இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இங்கே ராஜி காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் மில்லுக்கு முத்துவேல் கிளம்பி போகிறத பார்க்குறாங்க. இன்றைக்கி காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பாவை பார்க்கணும். கண்டிப்பாக என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டார். இருந்தாலும் அரசிக்காக நமக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லணும். அந்த சுகன்யாவும் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே முத்துவேல் மில்லுக்கு போனதுக்கப்புறமா மெதுவாக ராஜியும் அங்கே மில்லுக்கு போகிறாங்க. இங்கே ராஜி வரதை பார்த்துட்டு முத்துவேல் அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்கிறாங்க, அந்த ராஜி எதுக்காக இங்கே வரான்னு கேட்டு உடனே இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, ராஜி அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட என் அப்பாவை பார்க்கணும், கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிடுவேன், நானும் காலேஜுக்கு போகணும், கொஞ்சம் அப்பாவை பேசணும்னு சொல்லி அவரை வர வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணு உங்ககிட்ட பேசணுமானே, நீங்கள் போகணுமா, அவங்க காலேஜுக்கு போக வேற நேரமாகுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்துவேல் வேறு வழி இல்லாமல் ராஜிக்கிட்ட, என்ன எதுக்கு இங்கே வந்த, எதிர் வீட்டில் இருக்கிறோம், அப்பா கூட உன்னை பார்க்கணுன்னு எனக்கு தோணலை, நீ என்ன தேடி இங்கே வந்திருக்க, என்ன சொல்லணுமோ சீக்கிரமாக சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லும்போது, நான் எனக்காகவோ இல்லை கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசவோ வரலை, இங்கே அரசியோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது, உன்னை அந்த பாண்டியன் அந்த வீட்டில் எப்படி பார்த்துக்கிறாங்களோ தெரியாது, எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக அரசி நல்லா தான் இருக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அரசியோட கல்யாணத்தில் நிறையா பிரச்சனை நடந்திருக்கு, உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாமான்னு சொல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இங்கே பாண்டியன் மாமாவும் கோமதியத்தையும் ஏற்பாடு செஞ்ச கல்யாணத்தை செஞ்சுக்கணும் தான் அரசி ஆசைப்பட்டா. ஆனால் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு
குமார் தேவையில்லாமல் என்கிட்ட நிறையா ஃபோட்டோலாம் ஆதாரமாக இருக்குது, அதை எல்லார்கிட்டேயும் காமிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன், உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துவேன்னு ஃபோன் பண்ணி பேச என்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்கணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடி கூப்பிட போய் தான் மன்னிப்பு கேட்க போன ராஜ் எங்கள் அரசியை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை செஞ்சிட்டான். அடுத்த நாள் எந்த தப்பும் செய்யாத மாதிரி கூப்பிட்டு வந்து கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டான். சொல்லப்போனால் அரசி விரும்பி குமாரை ஏற்றுக்கலை. நீங்கள் அரசியை நல்லா பார்த்துக்கணும். குமாருக்கு அரசியை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இவங்களோட கல்யாணமே நடந்திருக்கு. அரசிக்கு குமாரால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உங்கள் வீட்டு மருமக அரசியை எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி குமார் செஞ்ச தப்பும் உங்களுக்கு தெரியணும்னு தான் உண்மையை சொல்கிறதுக்காக வந்தேன். வேணும்னா ஆதாரத்தை பார்க்குறீங்களா? வீட்டில் இருந்து அரசி தனியாக ஒன்றும் அங்கே குமாரை பார்க்க போகலை. அந்த சுகன்யா அத்தையும் இந்த திட்டத்தில் ஒரு ஆளாக தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி நீ போய் குமாரை பார்த்துட்டு வா, எந்த பிரச்சனையும் வராது, கல்யாணம் நிற்காதுன்னு பேசி மனசை மாற்றி அரசியவே அனுப்பியிருக்காங்க. ஆனால் நடந்தது என்ன? இங்கே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த குமார் தான். அவனை நம்பாதீங்க. அவனால் கண்டிப்பாக அரசிக்கு நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் தான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அரசிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அதே சமயம் தப்பு செஞ்ச குமாருக்கும் சரியான ஒரு பதில் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல இவ்வளோ நடந்திருக்கா? ஆனால் அரசி பேசுனதெல்லாம் பார்த்தா 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரில இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஏமாற்றி கூப்பிட்டு போன குமாரை பற்றின உண்மையை சொல்லிட்டு வீட்டில் கல்யாணம் ஆகாமையே இருக்கிறத விட, இங்கே குமாரும் நானும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு எல்லாரையும் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, என் அப்பா இன்னும் தலகுனியக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு அரசி வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கா. நீங்கள் தான்ப்பா இதில் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல வந்ததை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தான் முத்துவேலுக்கு தெளிவாக தெரியுது, சக்திவேலும் குமார் சுகன்யான்னு எல்லாரும் திட்டம் போட்டு வேணும்னே இந்த பாண்டியனை அவமானப்படுத்த இந்த கல்யாணம் நடக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அரசி விரும்பி குமாரை வந்து ஏற்றுக்கலை, கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலை. அப்போ கண்டிப்பாக அரசியை கொஞ்ச நாளையில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப இந்த சக்திவேலும் குமாரும் வேறு எந்த திட்டம் வேணாலும் போடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ராஜு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமகளாக வந்திருக்க அரசியும் நல்லபடியாக இருக்கணும். அதில் நம்ம வந்து கண்டிப்பாக பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு மில்லில் உட்காந்து ராஜு பேசிட்டு போன எல்லாத்தையும் நினச்சி யோசிக்கிறாரு இங்கே வந்து முத்துவேல். வேணும்னே குமாரும் சக்திவேலும் கடையிலேருந்து வந்த பணம் எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி எண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த பணம் காணோன்னு தான் இந்த பணத்தை அரசி எடுத்தாங்கன்னு பொய்யான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போடுறாங்க. அதனால் எல்லாரும் முன்னாடியும் பணத்தை எண்ணிட்டு குமார்கிட்ட கொடுக்குறாங்க. குமார், நாளைக்கு நீ தான் இந்த பணத்தை கடைக்கு எடுத்துகிட்டு வரணும், அதனால் உன் ரூம்லேயே கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே குமாரும் அவர் யோசித்த மாதிரியே பணத்தை எடுத்துகிட்டு போய் அரசியோட அலமாரியில் அரசியோட துணி பக்கத்தில் இந்த பணத்தை வந்து மறைச்சி வச்சிடுறாரு. அடுத்த நாள் முத்துவேல் இங்கே கடைக்கு கிளம்பும்போது, சக்தி அந்த எண்ணி வச்ச பணத்தை குமாரை எடுத்துகிட்டு வந்துடுவான்ல, அந்த குமார் பணத்தை எடுத்துகிட்டு சீக்கிரமாக வர சொல்லு குமார் அப்படின்னு சொல்லும்போது, குமார் அங்கே வந்து சொல்கிறாரு, அப்பா நேற்று வச்ச பணத்தை காணும்ப்பா அப்படின்னு சொல்ல, அது எப்படி பணம் காணாமல் போகும், அதுவும் நம்ம வீட்டில் வச்ச பணம், நேற்று தானடா எல்லாத்தையும் எண்ணி எடுத்து வச்சோன்னு சொல்ல, இங்கே உடனே முத்துவேல் குமாரையும் சக்திவேலையும் பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல. எப்படி இத்தனை நாள் நம்ம பணத்தை இந்த வீட்டில் தானே வச்சோம், இப்படி காணாமல் போனதே இல்லையே, என்ன திடீர்னு குமார் இப்படி பேசிகிட்ருக்க, ஏதாவது பணத்தை எடுத்து செலவு செஞ்சிட்டியா, இல்லை வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு செலவு செஞ்சியா என்ன அப்படின்னு குமார் மேலே உள்ள சந்தேகத்தில் முத்துவேல் கேட்க, என்ன பெரியப்பா, நான் எவ்வளோ பொறுப்பாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனியும் நான் வந்து ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்துக்கிட்டு வீண் செலவு செய்வேன்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் இப்போ கடைக்கு வரேன், மில்லுக்கு வரேன், பொறுப்பாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன், என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அந்த பணம் நான் வந்து என் இடத்துல தான் வச்சேன், ஆனால் அது காணும், கடைக்கு எடுத்துகிட்டு வர சொன்னீங்கல்ல, அதான் எடுக்க போனால் அந்த வச்ச இடத்துல பணத்தை காணும், என்ன செய்யன்னு தெரியல பெரியப்பா, எல்லா இடமும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ரூம்லையும் இங்கே குமார் சக்திவேல்னு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. இங்கே மாரியும் வடிவும் கூட எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து பணம் காணும்னு உடனே குமார் சொல்கிறாங்க, அப்பா பெரியப்பா நீங்கள் கொஞ்சம் வாங்கலேன், என் ரூம்லையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஒவ்வொரு இடமா தேட மாரிக்கிட்ட சொல்கிறாங்க, அரசி வேணும்னா என்னுடைய அலமாரியவும் நீங்கள் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா வீட்டுக்கு வந்த மருமக உன்னையா நாங்கள் சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, அது என்ன வீட்டுக்கு வந்த மருமகன்னு
சந்தேகம்னு வந்தால் எல்லாரும் ஒன்று தான். நீ முதல்ல அந்த அரசியோட அலமாரியிலையும் பணம் இருக்கான்னு தேடு மாறி அப்படின்னு சொல்ல, அங்கே மாறியும் ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. அங்கே துணிக்கு கீழே அந்த கடைக்கு கொண்டு போக இருந்த பணத்தை பார்த்த உடனே மாறி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. குமாரு, இந்த பணமான பாரு அப்படின்னு மாறி பணத்தை எடுத்து கொடுக்க, உடனே முத்துவேலும் இதே பணம் தான், நேற்று நம்ம எண்ணி வச்ச பணம் தானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அரசி கண் கலங்கிக்கிட்டே, இல்லை நான் இந்த பணத்தை எடுக்கல, இந்த பணம் எப்படி என்னோட இடத்துல வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது, என்னை நம்புங்க, சந்தேகப்படாதீங்க, நான் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்யவே மாட்டேன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே குமார், பார்த்தீங்களாப்பா, இந்த அரசி இவ்வளோ பணத்தை பார்த்ததே இல்லை, அந்த ஒரு ஆசையில் அவ இடத்துல இந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கா, எப்படிப்பட்ட வேலை செஞ்சுருக்கா பாருங்க. இவ பாண்டியனோட பொண்ணு தானே, பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இவளும் ஆசைப்படதானே செய்வா. இவளெல்லாம் முதல்ல வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும். ஏன் பெரியப்பா, இதே தப்பா நான் செஞ்சிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? என்னை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் அரசி என் மனைவின்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். முதல்ல இவளை அவமானப்படுத்தி இவ செஞ்ச தப்பை எல்லாருக்கும் சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க. இனியும் நம்ம இவளை வச்சுருந்தா இந்த அரசியை நம்பி நம்ம வீட்டில் கடையோட பணம் மில்லோட பணம்னு நமக்கு தேவையான பணத்தெல்லாம் வைக்க முடியாது போல். எனக்கிட்ட எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க, என்னையே நீங்கள் சந்தேகப்பட்டீங்கல்ல, அதுக்கு காரணம் இந்த அரசி தான். இவ தான் பெரியப்பா ஏதாவது செஞ்சுருப்பா, வேணும்னே இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பாண்டியன் கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிருப்பா. ஏற்கனவே கோமதியத்தை ராஜின்னு இவங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்துறது பத்தாதுன்னு இவளை நம்பி இந்த வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு வந்தேன்ல, ஏன் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய தப்பு செஞ்ச அரசி கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, ஒரு ரொம்ப நேரமாக முத்துவேல் குமார் பேசுகிறத கவனிக்கிறாரு. அங்கே தப்பு செய்யாத அரசி நான் எந்த தப்பும் செய்யலைன்னு அழுதுட்ருக்காங்க. ஆனால் குமார் எப்படியாவது அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு ஒவ்வொரு பொய்யா சொல்லி அரசியை திட்டி வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துகிறாரு. அப்போ கூட அரசி கோவப்படாமல், உண்மையாகவே நான் எந்த தப்பும் செய்யலை, என்னை நம்புங்க, என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்க, என் அப்பா அம்மானு ரொம்பவே அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு தலை குனிஞ்சு அழுகிறாங்க. அவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்க சக்திவேல் சொல்கிறாங்க, என்னென்ன குமார் இம்புட்டு நேரம் பேசுகிறான், நீங்கள் ஒரு முடிவெடுக்காமல் இருக்கீங்க. நாம தான் இப்படி ஒரு முடிவெடுக்க முடியாது. ஆனால் அரசி வேற யாரும் இல்லை, குமாரோட மனைவி. அவனே இப்படி சொல்லும்போது பேசாமல் பாண்டியன் வீட்டுக்கே அரசியை அனுப்பிடுங்கன்னு சொல்ல, போதும், இதுக்கு மேலே யாராவது பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. அண்ணே, என்னென்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, நான் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக அரசி இந்த பணத்தை எடுத்து அவள் அலமாரியில் வைக்கல, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த குமார் தான் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இல்லை பெரியப்பா, நான் எதுவும் செய்யலை, நான் இதுக்காக இப்படிலாம் செய்யணும், நான் என் இடத்துல தான் பணத்தை வச்சேன், இவ தான் வேணும்னு எடுத்து வச்சிருக்கா பணத்தை, எல்லாம் அந்த பாண்டியன் சொல்லி அனுப்புனதால இந்த அரசு இப்படி செஞ்சிட்ருக்கான்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப கோபமாக இருந்த முத்துவேலும் இங்கே குமாரை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நீயா உண்மையை சொல்கிறியா, போலீஸை வர வைக்கட்டுமா, ஓ மேலே தான் எனக்கு சந்தேகம், ஆனால் நீ தப்பு செய்யாத அரசி தப்பு செஞ்சான்னு இவ்வளோ பேச்சு பேசுகிற, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, பெரியப்பா என்னை இதோட விட்டுருங்க, எனக்கு முடியல பெரியப்பா, வேண்டாம் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க, ஆமாம் பெரியப்பா, இந்த பணத்தை நான் தான் அரசியோட அலமாரியில் வச்சேன், எதுக்குன்னா அரசி கூட எனக்கு வாழ பிடிக்கல, அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன், அதுக்கு ஒரு பெரிய காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்ல, எந்த காரணமும் நீ சொல்ல வேண்டாம், நீ என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அரசிக்கு பாண்டியனும் கோமதியும் ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வருவீங்க. உனக்கு வாழ பிடிக்கலன்னா ஏதாவது பொய்யா அரசி தப்பு செஞ்சான்னு சொல்லி ஏமாற்றி அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே இப்படி ஏமாற்றி பொய் சொல்லியிருப்ப. பணத்தை எடுத்தது நீதான்னு அப்போவே எனக்கு தெரியும். ஏன்னா நீயும் சக்திவேலும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனாலும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் நீ என்ன தான் அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தேன். ஆனால் நீ திருந்தவே மாட்ட. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நீ காரணமாக இருந்துட்ட. அதனால் அரசியை என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அரசி அமைதியாக இருப்பான்னு நீ நினச்சிட்டு இப்படிப்பட்ட தப்பெல்லாம் இன்னொரு தடவை செஞ்ச சக்திவேல், உனக்கும் தான் சொல்கிறேன், 2 பேருக்கும் எந்த சொத்தும் கிடைக்காது, எந்த பணமும் வராது. ஏன் இந்த வீட்டில் இடமே இல்லைன்னு 2 பேரையும் நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன். ஆனால் அரசி இந்த வீட்டில் எல்லா உரிமையோடையும் இருப்பா. அரசிக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு 2 பேரும் உங்கள் வேலையை காமிக்கிறீங்களா? இனி நீங்கள் இப்படி ஏதாவது செய்யுங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அரசி மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அரசி இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் குமார்,
நீ திருந்தாமல் இருக்க பத்தியா, அது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி அரசி முன்னாடியே உண்மையை சொல்லி சக்திவேல் குமாரை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இந்த பணத்தை என்கிட்ட கொடு, இனி எந்த பணத்தையும் உன்கிட்ட தரமாட்டேன், உன்னை நான் நம்பவும் மாட்டேன். இனி கடையோட கணக்கு வழக்கெல்லாம் அரசியே பார்க்கட்டும். அரசி பொறுப்பாக தான் இருக்கிறா, அதனால் கடை கணக்கு வழக்கம் மட்டும் இல்லாமல் கொண்டு வர பணத்தெல்லாம் அவளே நல்லா கவனமாக எடுத்து வைக்கட்டும். இனி குமார் உங்கள் அப்பா கூட சேர்ந்து திட்டம் போடுறதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொல்லிட்டு போறாரு முத்துவேல். இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத சக்திவேலும் குமாரும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. உடனே அப்பத்தா பரவாயில்ல, முத்துவேல் மனசு மாறி அரசியை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டு கடையோட பொறுப்பெல்லாம் கொடுத்ததை பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த குமார் மட்டும் ஏன் தான் இப்படி திருந்தாமல் இருக்கானோ மாறி, எவ்வளவோ அவமானப்பட்டாலும் இவங்க 2 பேரும் மாறவே மாட்டிக்கிறாங்க. நீ கவலைப்படாதம்மா அரசி, உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம். பார்த்தல்ல, முத்துவேல் உனக்கு பொறுப்பையும் கொடுத்து உன் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி எல்லாருக்கும் புரிய வச்சுட்டான். நீ கவலைப்படாத, உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு குமாருக்கும் சக்திவேலுக்கும் நல்லா புரிய வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அரசியை அப்பத்தா வடிவுன்னு எல்லாரும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. உடனே சக்திவேல் குமாரை பார்த்து, என்ன குமார் இப்படி ஆயிடுச்சு, அண்ணன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாருன்னு நினச்சா அரசியை புகழ்ந்து பாராட்டி பேசி பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்து நம்ம மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. மறுபடியும் அரசியை அவமானப்படுத்தணும், வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நாம் உண்மையை சொன்னால் கூட முத்துவேல் அண்ணன் நம்ப மாட்டார் போல. இன்னும் இந்த அரசியால் நம்ம எவ்வளோதான் அவமானப்படணும்னு தெரியலையே அப்படின்னு சக்திவேலும் குமாரும் பேசிக்கிறாங்க. அரசியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், நீயும் நானும் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சா, ஆனால் அண்ணன் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு போயிட்டாரு. இனி இந்த சொத்து பணம்னு எல்லாம் நம்மக்கிட்ட வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கணும் குமார். என்னதான் இருந்தாலும் அரசியால் தான் நாம் இவ்வளோ அவமானப்பட்டுட்டோம் குமார் அப்படின்னு அரசி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க குமாரும் சக்திவேலும்.